தாய் அப்படின்னு தெய்வம் மணிமரான்னு சொல்லுவாங்க. சரி தாய் குலசம்பாரம் தான் கிடையாது. அப்படியே மனசுவே நல்லாயிருக்கும். மனசு வந்து அப்படியே கல் முள்ளுமா நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க இருக்கா. ஓட்டம் பிடிச்சிடலாம் போலவே இருக்குது வாழ்க்கை. உண்மையா? மூஞ்சடக்காரிய கண் பார்வை நிறைய அவங்க மேலே உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. இந்த வித்திரிக்கு அதே கண் பார்வை தெய்வத்தை காணும். எங்கே வராங்க உங்கள் குலசாமி? அங்கே வரணும்ல. குலசாமி எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் கூட்டா தானே வரும். அதே காணுமே தானே வரும். வெற்றிலையில் எடுத்து வந்து நான் குலசாமி சொல்லுவீங்க. ஆண் தெய்வம் வணங்குறீங்க, பெண் தெய்வம் வணங்குறீங்கன்னு. உங்கள் வெற்றிலைக்கு ஒரு வெற்றிலை கூட குலசாமியை காணோம். சரி என்ன எனக்குன்னு வாழ்க்கை போகுது. உண்மையாக பையா அப்படி சரியா? ஒரு பொண்ணாக பிறந்து பள்ளமும் மேலும் வாழ்க்கைனா எப்படி வாழ்கிறது? எப்படி வாழ்கிறது? என் தாயோடைய சக்தி அதான் பிடிச்ச துண்ணூரில் அவங்க கும்பிட்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒத்தாசு இருக்கா உதவிமா. நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நூல் விலகிட்டே இருக்கு. முழுசாக தெய்வம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி தெரியுதா? தெரியல. துண்ணூரோட விலை இருக்கிறது தெரியுதா? அந்த கேப்பு இருக்கா? ஒரு நூல் உங்கள் தெய்வம் விலைக்கு அதான் எந்த சாமியை கூப்பிட்டாலும் குலதெய்வம் ஆசீர்வாதம் இருக்கணும்ல. உங்களுக்கு குலசாமி தெரியாதா? குலசாமி தெரியும். கல்யாணம் முடிஞ்சப்போ 5 வீட்டு சாமின்னு சொல்லி சொன்னாங்க. கும்பிடுறோம். அதை வச்சு தான் வீட்டில் வச்சு ஃபோட்டோலாம் வச்சு கும்பிட்றோம். போகிறது வரது இல்லை. ஒரு நூல் விலை இருந்தாலும் அந்த தெய்வ ஒத்தாசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அதுக்காக இல்லாமல் போகலை. ஒரு நூல் நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்சம் கோபமாக இருக்கும், கொஞ்சம் அதுவாக இருக்கும், நாங்கள் பேச்சுவார்த்தை செய்ய வேண்டியதை செய்யலை, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஆனால் தெய்வம் இருக்குது உங்களுக்கு. இல்லாமலாம் இல்லாத தெய்வம் இல்லைன்னா சொல்லக்கூடாது. தெய்வம் இருக்குது. ஒரு நூல் உங்ககிட்ட இருந்து விலை இருக்குன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்களே சாமி நாங்கள் கோயிலுக்கு போகல கும்பிடல வச்சுருங்களே, அப்போ உங்கள்ட்ட ஒரு நூல் விலைத்தானே இருக்குது. அது உங்களுக்கு ஒன்று இல்லை. அதுதான் அம்மா வந்து சொல்கிறாங்க. சரியா? எந்த திசையில் இருக்குது குலதெய்வம்? அவங்க நான் என்ன சொல்லினா திசையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அருள் இறக்கேன். இது வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள் தெய்வம் விலகி இருக்குது அப்படின்றத வந்து அம்மா அவங்க உங்கள் தெய்வமே சொல்லுது. சரியா? இன்னும் நான் அருள் இறக்கலை. சரியா? உங்களுக்கு வந்து அருள் இறக்குறப்ப உங்கள் தெய்வ ஒத்தாசை இருக்கா இல்லையா, நீங்கள் வணங்கி வரீங்களா, உங்கள் தெய்வத்தினால எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா அந்த தெய்வத்தில் வந்து அவங்க காரியம் சொல்கிறாங்க. சரியா?